டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் பிஇஓ தேர்வு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த தலைப்பு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நண்பர்களே, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது பிஇஓ பாடத்திட்டத்தில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். உங்களுடைய பாடத்திட்டத்தில் அடுத்த தலைப்பு இதுதான் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே, அதை பார்க்கலாம். ஏற்கனவே சென்ற வகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள் நண்பர்களே. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதாவது உங்களுடைய பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளில் ஒரு வார்த்தை கூட விடாமல் முழுமையாக கவர் செய்து வருகிறோம் நண்பர்களே. தேர்வுக்கு முன்பாக அனைத்து தலைப்புகளையும் நடத்தி முடித்து விடுவேன், எனவே தொடர்ந்து கவனியுங்கள். முக்கியமாக நீங்கள் வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் வைத்து பாருங்கள் நண்பர்களே, அப்போதுதான் உங்களுக்கு பெரிதாக தெரியும். நான் யூடியூப் வீடியோவுக்காக சில வரையறைக்கு உட்பட்டு தான் வீடியோ பதிவேற்றம் செய்ய முடியும். அதாவது யூடியூப்பில் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்ய வேண்டுமானால் 16:9 என்ற வரையறையில் தான் வீடியோ பதிவேற்றம் செய்ய முடியும் நண்பர்களே. அதனால் தான் நான் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோ சிறியதாக தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபுல் ஸ்க்ரீனை வைத்து பாருங்கள், அது தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சென்ற வகுப்புகளையும் அதுபோல் ஃபுல் ஸ்க்ரீன் வைத்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டரில் பார்ப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அது பெரிதாக தெரியும். மொபைலில் பார்க்கிறவர்கள் மட்டும் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் முழுமையாக பெரிதாக்கி பாருங்கள். அதற்கடுத்து பாடத்திற்கு வருவோம் நண்பர்களே. அடுத்த தலைப்பு, முக்கியமான தலைப்பு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். இது எப்போது தோற்றுவிக்கப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் 1964ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் 1964ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. எதன் அடிப்படையில் அல்லது யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் சந்தானம் கமிட்டி. முக்கியமான கேள்வி நண்பர்களே, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் யாருடைய பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது அல்லது எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1964. இந்த இரண்டு கேள்வியுமே ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே, திரும்ப கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ரீசொல்யூஷன், அதாவது நிர்வாக தீர்மானத்தின் அடிப்படையில், அதாவது சந்தான கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது சந்தானம் கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் நிர்வாக மறு தீர்மானத்தின்படி, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ரீசொல்யூஷன் என்றால் மறு தீர்மானம், நிர்வாக மறு தீர்மானத்தின்படி இந்த சிவிசி ஏற்படுத்தப்பட்டது. அதற்கான சட்டம் சிவிசி ஆக்ட் 2003 நண்பர்களே. இந்த 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நிர்வாக மறு தீர்மான சட்டத்தின்படி இந்த சிவிசி ஆனது கன்ஃபர்ட் ஸ்டேட்டுட்டரி ஸ்டேட்டஸ், அதாவது
இதற்கு தன்னாட்சி அமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது நண்பர்களே. 2003ஆம் ஆண்டு கன்ஃபர்டு ஸ்டாட்டுட்டரி அந்தஸ்து, அதாவது ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய சுயாட்சி அதிகாரம் என்று சொல்லக்கூடிய தன்னாட்சி அதிகாரமானது 2003ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதற்கு முன்பாக இது அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தது. சென்ட்ரல் சிவிசி என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இந்த 2003ஆம் ஆண்டு, அதாவது ஊழல் கண்காணிப்பு சட்டம் 2003 படி இதற்கு சுயாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது நண்பர்களே. ஸ்டாட்டுட்டரி ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டாட்டுட்டரி ஸ்டேட்டஸ் என்றால் தன்னாட்சி அதிகாரம் அல்லது சுயாட்சி அதிகாரம். அதாவது தன்னாட்சி அதிகாரம் அல்லது சுய ஆட்சி அதிகாரம், அதாவது தன்னிச்சையாக அது முடிவெடுக்கலாம் அல்லது எந்த ஒரு வழக்கு விசாரணையிலும் ஈடுபடலாம். அதுதான் தன்னாட்சி அதிகாரம். யாருக்கும் கீழ்ப்பணிந்து செல்ல வேண்டிய தேவையில்லை, யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த தன்னாட்சி அதிகாரம் 2003ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது நண்பர்களே. கன்ஃபர்டு டு ஸ்டாட்டுட்டரி ஸ்டேட்டஸ். ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து 2003ஆம் ஆண்டு அதற்கு சுயாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. இது இந்த ஊழல் கண்காணிப்பு ஆணையராக இருப்பவர் 4 ஆண்டுகள் பதவியில் நியமிக்கப்படுகிறார் நண்பர்களே. 4 ஆண்டுகள் பதவி காலத்திற்கு நியமிக்கப்படுகிறார். அதுபோக 65 வயது வரை அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியும். அதாவது இதில் எது முதல் வருகிறதோ அதன்படி அவர் ஓய்வு பெற வேண்டும். ஆனால் வழக்கமாக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரானவர் 4 ஆண்டு பதவி காலத்துக்கு நியமிக்கப்படுகிறார். அல்லது 65 வயது வரை அவர் அந்த பதவியில் தொடர முடியும் நண்பர்களே. இதில் முதலில் எது நிறைவடைகிறதோ அவர் பதவியை விலகிவிட வேண்டும். இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. எத்தனை ஆண்டுகள் பதவியில் இருப்பார் அல்லது எத்தனை வயது வரை பதவியில் இருப்பார் என்று கேட்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை அவர் பதவியில் நீடிக்க முடியும். அதற்கடுத்து முக்கியமான கேள்வி, மறு நியமனம் உண்டா என்று கேட்பார்கள். அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் தன்னுடைய பதவி காலத்திற்கு பிறகு ரீஅப்பாயின்மெண்ட் செய்ய முடியுமா என்று கேட்பார்கள். ரீஅப்பாயின்மெண்ட் செய்ய முடியாத நண்பர்களே. ஒரு முறை மட்டும்தான் இந்த பதவியை வகிக்க முடியும். மறு நியமனத்திற்கு வாய்ப்பு கிடையாது. இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த ஊழல் கண்காணிப்பு ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு குழுவானது நியமிக்கப்படுகிறது. அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுகிறார்கள் என்று கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பார்கள். அதையும் நாம் இப்போது பார்க்கலாம். ஏனென்றால் பிஇஓ தேர்விலும் அது போன்ற கேள்விகளை கேட்டு விடுவார்கள். எனவே அதை பார்ப்போம். அதாவது ஊழல் கண்காணிப்பு ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்காக செலெக்ஷன் கமிட்டி என்று சொல்லுவார்கள் நண்பர்களே. செலெக்ஷன் கமிட்டி, அதாவது தேர்வு குழு என்று தமிழில் சொல்லுவார்கள். அதில் முதலில் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். இவர்தான் இந்த குழுவினுடைய தலைவர். அதற்கடுத்து ஹோம் மினிஸ்டர், உள்துறை மந்திரி இருப்பார். அதற்கடுத்து எதிர்க்கட்சி தலைவர், அதாவது லோக்சபாவினுடைய ஆப்போசிஷன் லீடர் என்று சொல்லக்கூடிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் லோக்சபா. இந்த 3 நபர்களை கொண்ட குழுதான் இந்த சிவிசியினுடைய ஆணையரை தேர்ந்தெடுக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய கமிஷனர் என்று சொல்லக்கூடிய ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு
அந்த குழுவில் முதலில் பிரதமர் இடம்பெறுகிறார். அவர்தான் அந்த குழுவினுடைய தலைவராகவும் செயல்படுகிறார். அதற்கடுத்து சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் நண்பர்களே, இது எல்லாமே மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். எனவே இதில் வருகிற தகவல்கள் அனைத்தும் மத்திய அரசோடு தொடர்புடையது. இது சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் நண்பர்களே, ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் கிடையாது, சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். அதே போல ஆப்போசிஷன் லீடர் இன் லோக்சபா, ஆப்போசிஷன் லீடர் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது, லோக்சபா. அதாவது இது மத்திய அளவில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த கேள்வியை மாற்றி கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது இங்கு ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் என்று கொடுப்பார்கள், அது தவறு. இங்கு லீடர் ஆஃப், அதாவது ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று கொடுப்பார்கள், அதுவும் தவறு. அதாவது சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் என்று கொடுப்பார்கள், அது தவறு. ஏனென்றால் சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டை குறிக்கும். நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது மத்திய அரசோடு தொடர்புடையது. அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். எனவே அதில் வருகிற தகவல்கள் அனைத்தும் மத்திய அரசாங்கத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். மாநில அரசாங்கத்தை பற்றி வருகிற தகவல்கள் தவறானது நண்பர்களே. கேள்வி அப்படித்தான் கேட்பார்கள். அதாவது இந்த தேர்வு குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்று கொடுத்துவிட்டு முதலில் பிரைம் மினிஸ்டர், அதற்கடுத்து ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் என்று கொடுப்பார்கள், தவறு. சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் தான் வரும். அதற்கடுத்து ஆப்போசிஷன் லீடரின் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று கொடுப்பார்கள், அது தவறு நண்பர்களே. லோக்சபா என்று வர வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் என்று வரும்போது தான் இந்த ஸ்டேட் பற்றிய விவரங்கள் வரும் நண்பர்களே. அதாவது மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையம் என்ற தலைப்பு வரும்போது தான் இந்த ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பதெல்லாம் வரும். அதுவரை இந்த மத்திய அரசோடு தொடர்புடைய தகவல்கள் மட்டும்தான் வரும் நண்பர்களே. இந்த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனை பிறகு பார்க்கலாம். இப்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பார்த்து வருகிறோம். அதாவது இதில் சொல்லக்கூடிய தகவல்கள் இதுதான் நண்பர்களே. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் ஒரு தலைமை ஆணையரும் 2 துணை தலைமை ஆணையரும் இருப்பார்கள் நண்பர்களே. அதாவது மொத்தம் 3 பேர் இருக்கிறார்கள். அதில் ஒரு சீனியர் என்று சொல்லக்கூடிய தலைமை ஆணையர் இருப்பார். அதற்கடுத்து 2 துணை ஆணையர்கள் இருப்பார்கள். மொத்தம் 3 நபர்கள் இருப்பார்கள் நண்பர்களே. அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் 3 ஆணையர்கள் இருப்பார்கள். இதுவரை கேட்கவில்லை, இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டாலும் உங்களுக்கு எளிதில் பதிலளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது சிவிசியில் மொத்தம் 3 ஆணையர்கள் இருக்கிறார்கள். ஒரு தலைமை ஆணையர், மற்ற 2 துணை தலைமை ஆணையர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பதவி காலம் என்று பார்த்தால் 4 ஆண்டுகள். 4 ஆண்டு காலம் பதவியில் நியமிக்கப்படுகிறார்கள், அல்லது 65 வயது வரை பதவியில் இருக்கலாம். இவர்களுக்கு மறு நியமனம் என்பது கிடையாது. நோ ரீ அப்பாயின்மெண்ட் என்பது கிடையாது. ஒரே ஒரு முறைதான் இருக்க வேண்டும். இது ஏற்படுத்தப்பட்டது 1964 சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. அதற்கடுத்து 2003ஆம் ஆண்டு இதற்கு சுயாட்சி அதிகாரம், அதாவது தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. அதற்கடுத்து இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்காக 3 நபர்கள் அடங்கிய குழுவானது இருக்கிறது. அது முதலில் பிரதமர், அதற்கடுத்து சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர், அதற்கடுத்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா, லோக்சபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 நபர்களும் ஆணையரை தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வார்கள். இந்த குடியரசுத் தலைவர் தான் இந்த சிவிசியினுடைய அதிகாரிகளை, அதாவது ஆணையர்களை நியமனம் செய்வார்கள்.
பை அப்பாயிண்டட் பிரசிடென்ட். நண்பர்களே, மத்திய அரசாங்கத்தோடு தொடர்புடைய அனைத்து நியமனங்களும் குடியரசுத் தலைவரால் தான் மேற்கொள்ளப்படும். எனவே நீங்கள் மறந்துவிட்டாலும் கூட குடியரசுத் தலைவர் என்பதை தேர்ந்தெடுங்கள். மத்திய அரசோடு தொடர்புடைய அனைத்து நியமனங்களும் குடியரசுத் தலைவரால் தான் மேற்கொள்ளப்படும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் போல, குறுக்கு வழி. ஏதேனும் ஒரு தகவல்கள் உங்களுக்கு விடுபட்டாலோ மறந்துவிட்டாலோ அந்த கேள்வியானது எதோடு தொடர்புடையது என்று பாருங்கள். அதாவது மத்திய அரசாங்கத்தோடு தொடர்புடையதாக இருந்தால் அதை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பெரும்பாலும் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கும். அதுதான் மிக சரியான விடை. அதே போல மாநில அரசாங்கத்தோடு தொடர்புடைய நியமனங்கள் அனைத்தும் ஆளுநரால் நியமிக்கப்படும். நண்பர்களே, இது ஒரு ஷார்ட்கட் போல, உங்களுக்கு யாரும் இதுவரை சொல்லி இருக்க மாட்டார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நியமனங்கள் இது எல்லாமே பிரசிடென்ட். பெரும்பாலும் 90% நியமனங்கள் அனைத்தும் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படும். நண்பர்களே, அதே போல மாநில அரசு நியமனங்கள் என்று வரும்போது கவர்னர் வருவார்கள். ஏதேனும் கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அந்த கேள்வி எதனோடு தொடர்புடையது என்று பாருங்கள். மத்திய அரசாங்கத்தோடு தொடர்புடையதாக இருந்தால் குடியரசுத் தலைவர் என்று போடுங்கள். மாநில அரசோடு தொடர்புடையதாக இருந்தால் ஆளுநர் என்று போடுங்கள். நண்பர்களே, இதுதான் பெரும்பாலும் சரியான விடையாக வரும். இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னவென்றால், இந்த குடியரசுத் தலைவரை நியமிப்பவர் மட்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான் இதில் இருக்கிறது. அதாவது குடியரசுத் தலைவரை நியமிப்பது மட்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் இந்த குடியரசுத் தலைவரை நியமனம் செய்கிறார். அந்த ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இதில். மற்றபடி அனைத்து நியமனங்களும் மத்திய அரசாங்கத்தோடு தொடர்புடைய அனைத்து நியமனங்களும் குடியரசுத் தலைவரால் தான் மேற்கொள்ளப்படும். அதே போல இங்கு ஒரு சிறிய வித்தியாசம். மாநிலத்துக்கு வரும்போது டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருந்தாலும் நீக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. இவர்கள் குடியரசுத் தலைவரால் மட்டுமே நீக்க முடியும். நண்பர்களே, குடியரசுத் தலைவரால் மட்டுமே இந்த டிஎன்பிசியினுடைய உறுப்பினர்கள் நீக்கப்படுவார்கள். இந்த ஒரு வித்தியாசம்தான். மற்றபடி நியமிப்பது எல்லாம் ஆளுநர், நீக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு உண்டு. டிஎன்பிசி உறுப்பினர்களை மட்டும் அவரால் நீக்க முடியாது, குடியரசுத் தலைவரால் தான் நீக்க முடியும். இந்த 2 வித்தியாசங்கள் தான் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதோடு இந்த வகுப்பு நிறைவு பெறுகிறது. நண்பர்களே, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் என்ற தலைப்பை இதோடு நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் முக்கியமான தகவல்கள் அனைத்தும் சொல்லப்பட்டு விட்டது. இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். இதை தாண்டி வருவதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. ஏனென்றால் ஒரு தலைப்பில் எத்தவித கோணங்களில் கேள்விகள் கேட்பார்கள் என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். எனவே இதில் எப்படியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அனைத்து தகவல்களையும் சொல்லிவிட்ட நண்பர்களே. எனவே இந்த வகுப்பு இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான தலைப்பு இருக்கிறது. அதை நாளை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ என்று சொல்லக்கூடிய மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த
துறையை பற்றி நாளை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நம்முடைய வகுப்புகள் அனைத்தும் மிக தரமாகவும் தெளிவாகவும் இருக்கும் நண்பர்களே. ஏற்கனவே சென்ற வகுப்புகளை பார்க்காதவர்கள் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கடுத்து பிஇஓ தேர்வுக்கான மாதிரி வினாத்தாளானது தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. இதுவரை 2 தேர்வுக்கான வினாத்தாள்கள் முழுமையாக தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது தமிழ் தகுதி தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வு போன்ற 2க்கும் சேர்த்தே வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. இன்னும் சில வினாத்தாள் தயாரிக்க வேண்டி இருக்கிறது. அந்த பணி முடிவடைந்ததும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அதையும் வாங்கி நீங்கள் தெளிவாக பயிற்சி செய்யுங்கள். பெரும்பாலும் அதிலிருந்து கேள்விகள் நிறைய பிஇஓ தேர்வில் அப்படியே ரிப்பீட் ஆகும் நண்பர்களே. அந்த அளவுக்கு தரமாக வினாத்தாளானது தயாரிக்கப்படுகிறது. ஏற்கனவே நடந்த தேர்வுகளை ஆராய்வு செய்து எந்த தலைப்பில் எப்படி கேட்டிருக்கிறார்கள் என்று அதே தலைப்பில் வேறு எவ்வாறெல்லாம் கேட்க முடியும் என்ற கோணத்திலும் தேர்வுத்தாள் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோக உங்களுடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான தலைப்புகளில் எந்தெந்த கேள்விகள் வரும் என்ற அடிப்படையிலும் தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. நிச்சயமாக இந்த மாதிரி வினாத்தாள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அதை கட்டாயமாக நீங்கள் அனைவரும் பெற்று படித்து பயிற்சி செய்யுங்கள். அதற்கடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. அவர்களும் பயிற்சி செய்து பயன்பெறட்டும். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வர வேண்டும் என்று, அதாவது வட்டார கல்வி அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.